வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் 5 வருடங்கள் கிராம உத்தியோகராக சேவை செய்த அனுபவம் கொண்டவரும், தற்போது ஆசிரியராக பணியாற்றி வரும் நபராக இருக்கிறேன். இன்று கிராம உத்தியோகர் பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில முக்கிய தகவல்களை பகிரப்போகிறேன். கிராம உத்தியோகர் என்பது ஒரு கிராமத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி. மக்கள் தேவையான அரசு சேவைகள் அனைத்தும் சரியாகச் சேரும் வகையில் ஒருங்கிணைப்பாளர். மக்கள் கணக்கெடுப்பு, வீட்டு பட்டியல், நில தகவல், அரசு ஆவண உறுதிப்படுத்தல், நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்தல் ஆல் இவரது பொறுப்பில். சட்டசார் பிரச்சினைகள், தகராறுகள், இயற்கை பேரழிவுகள் போன்ற சூழ்நிலைகளில் உடனடி தகவலை மேலதிகாரிகளுக்கு தெரிவிப்பதும் இவரது கடமை. ஒரே நபராக கிராமத்தின் பாதுகாப்பு, வளர்ச்சி, நிர்வாகம், மக்கள் நலன் ஆல் கவனிப்பார். அதனால் கிராம உத்தியோகர் மிகவும் முக்கியமான பதவி. பரீட்சைக்கான தயாரிப்பை பார்க்கும்போது முதலில் பொது அறிவு முக்கியம். நாட்டின் வரலாறு, சுதந்திர போராட்டம், அரசமைப்பு, அரசியல் அமைப்பு, அமைச்சகங்கள், உள்ளூராட்சி நிர்வாகம், அரசு நலத்திட்டங்கள், உலக நாடுகள், புவியியல், இயற்கை வளங்கள், அறிவியல், தொழில்நுட்பம், பொருளாதாரம் ஆல் கேள்வியாக வரும். தினமும் குறைந்தது 1 மணி நேரம் செய்திகள் வாசித்து முக்கிய அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். கிராம வளர்ச்சி, விவசாயம், நீர்ப்பாசனம், நலத்திட்டங்கள் ஆல் தெரிந்திருத்தல் பரீட்சைக்கும் பணி வாழ்க்கைக்கும் உதவும். அடுத்து நிர்வாக அறிவு. அரசு செயல்முறைகள், பதிவேடுகள் பராமரித்தல், குடிநிலைச் சான்று, வருமானச் சான்று, நில தகவல், வரவு செலவு திட்டம், பொதுக்கூட்ட குறிப்புகள், நிதி கணக்கீடு ஆல் கேட்கப்படும். மக்கள் பிரச்சினைகளை சரியாக பதிவு செய்து தீர்விற்கு வழிநடத்தும் திறன் மிகவும் முக்கியம். அரசு நலத்திட்டங்கள், சமீபத்திய அறிவிப்புகள், கடந்த ஆண்டு சம்பவங்களை படிக்கவும். தமிழ் மொழி திறனும் மிக முக்கியம். தினசரி ஆவணங்கள் எழுதுதல், விண்ணப்பங்கள் பரிசீலித்தல், பதிவேடுகளில் தகவல் பதிவு ஆல் ரிக்வயர் ஸ்ட்ராங் தமிழ் ஸ்கில்ஸ். இலக்கணம், சொல் தேர்வு, இணைச்சொற்கள், எதிர்ச்சொற்கள், சொற்றொடர்கள், பழமொழிகள், வாக்கிய அமைப்பு, சுருக்கம், கடிதம் ஆல் தேர்வில் வரும். தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் தமிழ் வாசிப்பும் எழுத்து பயிற்சியும் செய்ய வேண்டும். கிராம உத்தியோகர் தேர்வு என்பது புத்தக அறிவை மட்டும் அல்ல, நடைமுறை அனுபவம், ஒழுங்கான சிந்தனை, பொது நுண்ணறிவு ஆல் தேவைப்படும் பரீட்சை. நேர அட்டவணை அமைத்து தினசரி படிப்பு, குறிப்புகள் எடுத்து மீளாய்வு, கடந்த ஆண்டு வினாத்தாள்களை தீர்த்து பார்ப்பது மிகவும் உதவும். நான் 5 வருடங்கள் கிராம உத்தியோகராக மக்களுக்கு சேவை செய்ய முடிந்தது தினசரி முயற்சி, நம்பிக்கை மற்றும் சரியான திசையில் படிப்பால். தற்போது ஆசிரியராக இருந்தாலும் அந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களும் முயற்சி செய்தால் வெற்றி உங்களுடையதே. உங்கள் எதிர்கால வெற்றிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள். சந்தேகங்கள் இருந்தால் இலவசமாக இந்த சேனல் கமெண்ட் பகுதியில் கேளுங்கள், நிச்சயமாக பதில் தரப்படும். நன்றி, வணக்கம்.